Hello students, I am Max Thiagu. 12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். அதில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பயிற்சி 10.4. 10.4ல் வினாயன் 7 பார்த்துட்ருக்கோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, y² = 2a × x + a⁻2/3 அப்படிங்கிற வளைவரை தொகுதியை குறிக்கும் வகைக்கெழு சமன்பாடு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்து என காட்டுக அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், y² = கணக்கில் கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கணக்கில் கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்த போகிறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது y²க்கு என்ன வரும், y முன்னாடி வரும் இல்லையா, 2 முன்னாடி வந்ததுன்னா 2y, அப்புறம் y இருக்கிறதுனால dy/dx, dy/dx, y இருக்கிறதுனால dy/dx. இந்த பக்கம் இதை கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ளார இருக்கிறத வகைப்படுத்தும் போது எக்ஸுக்கு வகையிடல் 1 ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை வகைப்படுத்தினோம்னா 0. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது, 2y dy/dx = 2a × 1 2a. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன செய்யலாம்னா, இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா, 2 கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா y dy/dx = இந்த பக்கம் 2 போயிடுச்சுன்னா வெறும் a மட்டும் வரும். 2y = இருக்கிறதுல 2 கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது. இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கணக்கில் ஒரு ஆன்சர் கொடுத்து நிறுவ சொல்லியிருக்காங்களே, இதை எடுத்துக்கிறோம். இதை LHSன்னு வச்சோம்னா LHS = கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். இது y² - 2xy × dy/dx. இதோட பவரில் என்ன நம்பர் இருக்குது, அடுக்கில் 3 இருக்குது, 3 எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் = y² கொடுத்துருக்காங்களா, கணக்கில் y² என்ன இருக்குது, y² = கணக்கில் கொடுத்துருக்காங்கள, அதை அப்படியே y²க்கு பதிலாக எழுதுகிறோம். y²க்கு பதிலாக இந்த இடத்துல y² இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறத எழுதிக்கிறோம். இது இந்த 2a உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 2a × x 2ax ப்ளஸ் 2a × a அடுக்கில் 2/3. எதுக்கு பதிலாக y²க்கு பதிலாக மைனஸ் 2xஐ மட்டும் எழுதிட்டு மீதி என்ன இருக்குது, y dy/dx இருக்குது. y dy/dx மதிப்பு என்ன, a. அதனால் இதனுடைய அடுக்கில் மதிப்பு 3 = 2a அடுக்கில் 2/3 அடுக்கு 3. இந்த 2ax ப்ளஸில் இருக்கும், இதில் 2ax மைனஸில் இருக்கும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறத அப்படியே இந்த பவர் 3 உள்ளார கொண்டு போங்க. 2 அடுக்கில் 3, a அடுக்கில் 3, a அடுக்கில் 3, ஒன்றுக்கும் இந்த 3 கொண்டு போகிறோம். 2க்கு அடுக்கில் 3, a அடுக்கில் 3, அப்புறம் இந்த a பவர் வருது இல்லையா, இந்த 3 உள்ளார கொண்டு வர்றப்ப 3க்கும் இந்த /3க்கும் கேன்சல் ஆகிடும். எது மட்டும்தான் இருக்கும்னா a² மட்டும்தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வருது, 2³ அப்படின்னா 2 × 2 × 2ன்னு 3 தடவை 2 போட்டோம்னா ஆன்சர் 8. அடுத்தது a⁻3ஐயும் a⁻2ஐயும் கூட்டினா என்ன வரும்னா a⁻5. இது என்னன்னா LHS. இப்போ அடுத்தது RHS எடுத்துக்கிறோம். RHS என்ன கணக்கில் பாருங்க, 8 y dy/dx பவர் 5, 8 y dy/dx பவர் 5 இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிறோம். = 8, நல்லா கவனிச்சிங்க, 8
ஒய் டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது என்னன்னு எடுத்திருக்கோம்? ஒய் டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது ஏ. அதனால் 8a அடுக்கு 5 என்ன வரும்? 8a பவர் 5. இதுலேயும் வந்து 8a பவர் 5 வருது, இங்கேயும் 8a பவர் 5 வருது. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமம். அப்போ இந்த ஆன்சரும் சமம். கணக்கில் கொடுத்துருக்கிறது இந்த ஸ்டெப்பு கரெக்டு, நிறுவப்பட்டது. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.